Hi behind wood viewers. நான் மைனா சூசன் பேசுகிறேன். நான் என்னை பற்றி உங்களோட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு சூசன்னா சூசனோட பேஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னைக்கும் மிக்ஸ்ட். நான் சென்னையிலையும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கேன், பெங்களூர்லேயும் இருந்திருக்கேன். என்னோட ஜூனியர் சின்ன வயசு படிப்பெல்லாம் சென்னையில் தான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பெங்களூரில் போய் படித்தேன். நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், டிப்ளமோ இன் சாஃப்ட்வேர். அண்ட் எப்படி நான் சினிமாவுக்கு வந்தேன்னா, அதுக்கு முன்னாடி நான் யோசிச்சு கூட பார்க்கல நான் சினிமாவுக்கு வருவேன். நான்லாம் டிவி பார்ப்பேன், மூவி பார்ப்பேன். ஆனால் சினிமாவில் நானும் ஒரு மெம்பராக இருப்பேன், நானும் ஒரு ஆக்ட்ரஸாக வருவேன் நான் நினச்சி பார்க்கல. ஃபஸ்ட்டு எப்படி என்டர் ஆனேன்னா மீடியாவில் தான் ஃபஸ்ட் என்டர் ஆனேன். ஜியா டிவியில் விஜயவாக இருந்தேன். அதில் நான் தகவல்.comங்கிற ஒரு எபிசோட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு ஷோவோட ஒரு செக்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் விஜய் டிவிக்கு போனேன். விஜய் டிவியில் அன்பே வாங்குற ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் வெள்ளியாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அந்த சீரியலோட டைரக்டர் என்ன இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்குமா மூவிலேருந்து, உனக்கு இஃப் யூ ஆர் வில்லிங் நீ போய் ட்ரை பண்ணி பாருன்னு. நான் சொன்னேன், சார் நிஜமாவே மூவி எனக்கு ஒத்து வருமான்னு நினைக்கிறீங்களா, நல்லா நான் கேட்டிருக்கேன், நீ கவலையே படாத தைரியமாக போய் ட்ரை பண்ணுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் போய் நான் பிரபு சாலமன் சார் மீட் பண்ணேன். அந்த கேப் நடுவில் பார்த்தீங்கன்னா நான் விஜய் டிவி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பிட் காமெடி சீன் அரசாங்கமில் பண்ணியிருப்பேன். மாதேஷ் சாரோட டைரெக்ஷனில் அரசாங்கம், விஜயகாந்த் சார் பண்ணது படம். நான் அதில் ஒரு சின்ன காமெடி சீன் டிராஃபிக் சிக்னலில் வர மாதிரி ஒரு சின்ன பிட் பண்ணியிருப்பேன். தட் வாஸ் மை இன்ட்ரொடக்ஷன் டு சினிமா சீரியலில் இருந்து. ஸோ அது ஆனால் சினிமான்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கூட நான் சொல்ல மாட்டேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் சினிமான்னு தான் நான் சொல்லுவேன். இன்ட்ரொடக்ஷன் எனக்கு எப்போவுமே மைனா தான். மைனா சூசன், இப்போ கூட எனக்கு மைனா சூசன் தான் நிறைய பேர் கூப்பிடுறாங்க. பிரபு சாலமன் சார் மீட் பண்ண போனேன் நான் இந்த படம் மைனா படத்துக்காக. மீட் பண்ணும்போது ஆடிஷன் வச்சாங்க. அப்போ கூட நான் செலக்ட் ஆவேன், நான் ஆடிஷனெல்லாம் வைக்கிறாங்களே ஏன்னா நான் ஒரு டபுள் மைண்டடாகவே இருந்தேன். போனேன், மொபைல் கையில் கொடுத்து ஒரு சின்ன டயலாக் கொடுத்து, பேசு நீ உன்னோட புருஷன் வரல உன்னோட தலை தீபாவளிக்கு, இந்த வருஷம் உங்களுக்கு தலை தீபாவளி, ஸோ உனக்கு ஏற்ற மாதிரி எப்படி நீ கோவப்படுவியோ அப்படி பேசுன்னு சொல்லி ஒரே ஒரு லைன் கொடுத்தாரு. அந்த லைன்ல இருந்து உனக்கு எவ்வளோ கிராஸ் பண்ணிக்க முடிஞ்சு திட்ட முடியுமோ திட்டு, நல்லா கடுப்பில் திட்டணும்னு சொன்னார். நான் ஏற்கனவே பயத்தில் இருந்தேன், பட் ஸ்டில் நான் ஃபோன் எடுத்து அவர் ஹேண்டிகேமில் ஷூட் பண்ணிட்டு இருந்தார், வெதர் ஒத்து வருமானு. அண்ட் உட்கார சொன்னார், முடிஞ்சுது உட்கார சொன்னார், வெயிட் பண்ண சொன்னார். த 10th minute நான் செலக்டடுன்னு எனக்கு தெரிஞ்சது. அடுத்த நாளே என்னை மூணார் கூப்பிட்டு அன்னைக்கு ராத்திரியே டிக்கெட், அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு தெரியாது அந்த கேரக்டருக்கு இவங்க 6 months வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதுக்கு செலெக்ஷனுக்கு வந்திருக்காங்க, ஆடிஷனுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அது எவ்வளோ பெருமையாக நான் ஃபீல் பண்ணேன்னா, ஒன் ஆஃப் த விஜய் டிவி இன்டர்வியூஸ் அப்போ சார் ஏன் முன்னாடியே சொன்னார், பிரபு சாலமன் சார், இந்த மாதிரி நீ இந்த சூசன் இந்த மைனா சுதான்ற கேரக்டருக்கு நாங்கள் 6 மாதம் வெயிட் பண்ணோம். அவ்வளோ வெயிட் பண்ணி லாஸ்ட்ல இந்த பொண்ணு தான் சூட் ஆச்சுன்னு சொல்லும் போது தான் ஐயோ இது எனக்கே தெரியாத விஷயமாச்சேன்னு நான் நினச்சேன். பட் அந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த மூவியில் ஒரு சின்ன ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், எல்லா கேரக்டர்ஸுமே வெறித்தனமாக பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த மூவி முடியும் போது தான் என்னோட கேரக்டர் ஷூட் ஆரம்பித்தாங்க. அப்போ எல்லாரும் ஆல்ரெடி வெறித்தனமாக இருக்காங்க, டே அண்ட் நைட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் போய் பார்க்கும்போதே எனக்கு ஃபஸ்ட்டு நான் இது பண்ணுவேன்னா, இவங்க அளவுக்கு நான் காம்படிஷனில் கம்பீட் பண்ணுவேனான்னு இருந்தது. ஆனால் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சீன் அந்த ஓப்பனிங் சீன் தான் எனக்கு எடுத்தாங்க. சார்
அவரை தான் நான் வந்து அப்படியே இமிட்டேட் பண்ணியிருக்கேன். சினிமாவில் என்னை வில்லத்தனமாக பார்க்குறீங்கன்னா, என்னை மைனால பார்த்து திட்டிருக்கீங்கன்னா அது காரணம் பிரபு சார் தான். அவர் அப்படியே எனக்கு நடிச்சு காமிப்பார், அதை அடுத்து நான் அப்படியே போய் நடிப்பேன். அப்படிதான் எனக்கு வந்து கிரெடிட் கிடச்சிது. இந்த கிரெடிட் எல்லாத்துக்குமே வந்து பிரபு சாலமன் சார் காரணம். அண்ட் நான் வந்து பிரபு சாலமன் சார் மட்டும் இல்லாமல் பிரம்மா சார், அவர் தான் என்னை வந்து ஊக்குவிச்சு சினிமாவுக்கு போகுமா ட்ரை பண்ணுமான்னு சொன்னது அவங்க தான். அண்ட் இந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, பீயிங் மை ஃபர்ஸ்ட் மூவி, ஒன் ஆஃப் த லீட் ரோல், எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் முகவரி தந்தது வந்து மைனா தான். அதனால தான் நான் எங்கே போனாலும் என்ன இன்டர்வியூவாக இருந்தாலும் நான் மைனா வந்து கண்டிப்பாக அதில் இருக்கோம் அந்த வேர்ட் சொல்லுவேன், தேங்க்ஸ் டு பிரபு சாலமன் சார்னு. இந்த மூவியில் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் விஜேவாக இருந்த போதும் சரி, சீரியல் பண்ணும்போதும் சரி இருந்ததை விட அப்படியே ஆப்போசிட் சினிமா. இட்ஸ் அ வெரி நியூ வேர்ல்டு அண்ட் ஐ எம் அ நியூ கிட் இன் த நியூ பிளாக்ங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப ஸ்வீட் ஹீரோவாக இருக்கட்டும், எனக்கு புருஷனாக நடித்த சேது சாராக இருக்கட்டும், அந்த பாஸ்கர் சாரோட என்னோட புருஷனாக நடித்தவரோட நிஜமான பேர் சேது. ஸோ சேது சாரும் வெரி நியூ டு இன் ஆக்டிங். அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, பட் ஆக்டிங்கில் அவர் ரொம்ப நியூவாக இருந்தார். பட் ஹி ஹஸ் காட் திஸ் கிராஸ்பிங் பவர். எவ்வளோ தூரம் ரீடேக்ஸ் போனாலும் இல்லை சார் நான் பண்ணுறேன் சார்னு பண்ணி சேதுவும் நிறைய கிரெடிட்ஸ் வாங்கினார். அவரோட கேரக்டரும் மற்ற யார் பண்ணியிருந்தாலும் சூட் ஆகிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருந்தது. எவ்ரிபடி வேர் ஸ்வீட் பட் ஃபோக்கஸ்ட் ஆன் தேர் கேரியர். அந்த ஒர்க்கில் வந்து ரொம்ப வெறித்தனமாக இருந்தாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், ஜான் மேக்ஸ், அவரும் ஆன் செட்ஸில் இருந்துக்கிட்டு கூட என்ன நடக்குது, என்ன ஹெல்ப் வேணும்,